ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட பரலோகம் எல்லாவற்றையும் நமக்கு நியமித்திருக்கிறது. எதை நியமித்திருக்கிறது? ஆசீர்வாதத்திற்கு. அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் உயர்வுக்கு, நம்முடைய வாழ்க்கையில் மேன்மைக்கு, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் பரலோகம் எதை நியமித்ததோ அதுதான் இந்த பூமியில் என்ன செய்து கொண்டிருக்கிறது, நடந்தேறி கொண்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். இன்னைக்கு அப்படி என்றால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? நியமிக்கப்பட்ட காலம் வந்தது என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பேசிக்கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் முறையிட்டார்கள். முறையிடும் பொழுது கூட கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால், அங்கே வேதத்தில் பார்க்க முடிகிறது. என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். என்ன செய்கிற 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனை எகிப்து தேசத்திலிருந்து என்ன செய்தது என்று சொன்னால் புறப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, பாருங்க, 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமும் அதுதான் தேவன் நியமிக்கப்பட்ட ஒரு காலம். அவர்களுக்குன்னு அந்த காலத்தை தான் நியமித்தார். அவர்கள் 400 வருஷம் அவர்கள் அடிமைத்தனத்தில் முறையிட்டார்கள். ஆனால் தேவனை நோக்கி அவர்கள் ஜெபிக்கவில்லை, தேவனை நோக்கி அவர்கள் வேண்டுதல் செய்யவில்லை. 400 வருடங்கள் முடிந்த பிறகு அவர்கள் எப்போ ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்களோ, எப்போ தேவனை நோக்கி அவர்கள் முறையிட ஆரம்பித்தார்களோ, முறையிடும் பொழுதுதான் அவர்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். பெருமூச்சின் சத்தத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? கேட்டார். அவர்களுக்கு பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு அவர்கள் அந்த 30 வருஷ காலமாக அவர்கள் பட்ட உபத்திரவங்கள், பாடுகள், அது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையில் வந்த உபத்திரவங்கள் அதிகம். ஆனால் அதன் மத்தியிலும் கூட அவர்களுக்கு ஆண்டவர் பொறுமையாக தான் இருந்தார். ஏன்னா 430 வருஷம் என்று ஒரு காலத்தை கர்த்தர் நியமனம் பண்ணிவிட்டார். அந்த நாட்கள் வரைக்கும் உபத்திரவப்பட்டார்கள். ஜீவனையே கசப்பாக்கி கொள்கிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான பாதையை கர்த்தர் வைத்திருந்தார். ஆனால் வைத்திருந்த ஆண்டவர் அதன் மத்தியில் தான் நான் யார் என்பதை என் ஜனம் அறியணும். அது மாத்திரமல்ல, அறிகிறதுக்கும் சரி, என் அற்புதத்தை என் ஜனமும் பார்க்கணும், என்னை அறியாதவர்களும் பார்க்கணும். நான் யார் என்பதை அவர்கள் அறிய வேண்டும் என்பதற்காகவே அப்படிப்பட்ட காலதாமதத்தை, அப்படிப்பட்ட காலத்தை தேவன் குறித்து வைத்திருந்தார். சில அற்புதங்கள் உங்களுக்கு காலதாமதமாகுதா? நீங்கள் ஜெபம் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காதபடி இருக்குதா? எதுக்கு தெரியுமா? ஆண்டவர் ஒரு காலத்தை நியமித்து வைத்திருக்கிறார். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது வரைக்கும் கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்து விசுவாசத்தோடு இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் நினைப்பீங்க, என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலைன்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த இடைப்பட்ட காலம் என்ன செய்யணும் தெரியுமா? அற்புதத்தை கர்த்தர் செய்து கொண்டு தான் இருக்கிறார், கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறார். அவர் நியமிக்கப்பட்ட காலம் அன்றைய தினமே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள். அதே போல் உனக்கென்று சொல்லி நியமிக்கப்பட்ட காலம் வந்தது. நீ சகோதரனே, சகோதரனுமே சோர்ந்து போக வேண்டியதில்லை, கசப்பாக இருக்க வேண்டிய அவசியமில்லை, முறுமுறுக்க அவசியமில்லை, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வேதனைப்பட அவசியமில்லை. உனக்கு நியமிக்கப்பட்ட காலம் வந்ததுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இந்த வார்த்தைக்கு ஒப்புக்கொடுங்கள், அப்படியே கீழ்ப்படியுங்கள், இந்த வார்த்தை வைத்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளுக்காக நியமிக்கப்பட்ட காலம் வந்ததற்காக ஸ்தோத்திரம். அப்படி அற்புதம் செய்யும் இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.